19 ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்த காளி என்ற கோயில் காளை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. உயிரிழந்த காளையை ஊர் மக்கள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஊர்வலமாக கொண்டு சென்று இறுதி மரியாதை செலுத்திய நிகழ்வு காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர்களின் வாழ்வியலில் கால்நடைகள் ஒரு அங்கமாகவே இருந்து வந்துள்ளது என்பதை வரலாறு நெடுகிலும் பார்க்க முடியும். இன்றளவும் கால்நடைகள் வளர்ப்பு என்பது தேவைக்காக இல்லாமல் தங்களின் குடும்பத்தில் இணைந்த பந்த பிணைப்பாகவே இருந்து வருகின்றன. அவைகளின் பிரிவு என்பது சாதாரணமாக இல்லாமல் பெரும் வலிகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழர்களின் உளவியலில் கலந்தவை கால்நடைகள். அப்படி கோயிலுக்கென்று வாங்கிய காளை மாடு ஒன்று இறந்ததற்கு ஒரு கிராமமே கண்ணீரில் மூழ்கி அதற்கு இறுதி சடங்கு செய்தது காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதுரை மாவட்டம் புளியங்குளத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலுக்காக 2007ஆம் ஆண்டு கிடைமாட்டில் இருந்து வாங்கி வரப்பட்ட காளைதான் அது. ஆம், அதற்கு அந்த ஊர் மக்கள் காளி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். கோயில் காளையான காளிக்கு அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் திறம்பட பயிற்சி அளித்து மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அழைத்து சென்று பங்கேற்க செய்து வந்தனர். ஜல்லிக்கட்டில் தனது திமிலை பிடிக்க வரும் மாடுபிடி வீரர்களை தூக்கி வீசுவதில் காளி வல்லவன் என கூறப்படும் நிலையில் காளி தான் பங்கேற்ற பல போட்டிகளில் தங்க காசு, வெள்ளிக்காசு உள்ளிட்ட பல பரிசு பொருட்களை வென்று அசத்தியுள்ளது. இதுக்கு வயசு இப்போ 19 ஆகுது. 19 வருஷமா எல்லாருமே பொதுமக்கள் சேர்ந்து அதை கிராமத்துல இருந்து வளர்த்தோம். அதை பசங்க இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக பாடுபட்டு வளர்த்தாங்க. எல்லா போட்டிகளையும் பங்கு பெற்று அது வெற்றி வாகை சூடி வந்துச்சு. ஜல்லிக்கட்டில் மூர்க்கத்தனமாக செயல்படும் காளி ஊர் மக்களோடு பாசத்தோடும் பரிவோடும் பழகி வந்தது காண்போர் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் காளி தங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் போல வளர்த்து வந்துள்ளனர். தேநீர் கடைகளில் டீ குடிக்கும் மக்களை உரிமையோடு உரசி காளி தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மூலம் இங்க இருந்து நம்ம தெப்பக்குளம் வரையும் போய் ஒரு மாடு இருக்க எல்லா கடையிலும் போய் முறுக்கு வாங்க. இது வரைக்கும் யாருமே ரோட்ல காயப்படுத்தின கிடையாது. இங்கிட்டு திருப்பனம்புதூர் எல்லாமே இந்த புளியங்குளத்துக்கு அடையாளமே மட்டை தான். மட்டைன்னு சொன்னாலும் தெரியும். காளி வாண்டா யார் கூப்பிட்டாலும் போவோம், நீங்கள் கூப்பிட்டாலும் போவோம், யார் கூப்பிட்டாலும் வரும். அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு அப்போ சாப்பிடும், டீ சாப்பிடும், என்ன வேணாலும் என்ன கொடுத்தாலும் அது வாட்டுக்கு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். மிச்சம் யாரையும் காயப்படுத்தினது இல்லை. காளின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. ஊர் மக்களும் காளி ஆசைப்பட்டு கேட்பதை வாங்கி தந்து தங்கள் குழந்தையைப் போல அதை பராமரித்து வந்துள்ளனர். ஊர் மக்களின் அரவணைப்பில் 19 ஆண்டுகளாக ஊரை சுற்றி வலம் வந்த காளிக்கு கடந்த ஓராண்டாக உடல்நிலை குறைவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காளி உயிரிழந்த சம்பவம் ஊர் மக்கள் மனதில் நீங்கா துயரத்தை விதைத்துள்ளது. இந்த புளியங்குளத்து கோயிலுக்காக கிராம மக்களோடு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த காளிக்கு ஊர் மக்கள் மேளதாளங்கள் முழங்க கும்மி பாடல்கள் பாடி வேஷ்டி சேலை அணிவித்து மரியாதை செய்ததோடு காளியின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக ஊர் பகுதியில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து காளைக்கு ஊர் மக்கள் செம்மையான இறுதி மரியாதை வழங்கியதோடு காளையின் உடலை வண்ண வண்ண மலர்களால் ஜோடிக்கப்பட்ட அலங்கார தேரில் ஊர்வலமாக இடுகாடு நோக்கி கொண்டு சென்றனர். தங்கள் பிள்ளை போல 19 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு வந்த காளிக்கு ஊர் மக்கள் வழிநெடுகிலும் கூடி நின்று பிரியாவிடை தந்தனர். பின்னர் வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட காளியின் உடல் ஊர் மக்களின் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. இருந்துச்சு. எங்க ஒரு பரிசு வாங்கி வரும். அப்படியே அந்த காளியை தாங்க மாடு காளியத்தான் மாடு கடைசியில எங்களுக்கு ஒரு வருஷமா முடியாம இருந்துச்சு. இப்போ கடைசியில இப்படி காலமாயிருச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் பரிசு வாங்கி வருங்க. எங்க காளியத்தான் பூரோடு வந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க ஊர்ல ஒரே இழப்பு சந்திச்சிட்டோம். நாங்க
பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைகள் ஒரு இழப்பை சந்திச்சிட்டான். காளைக்கு இல்லை காளிக்கு ஊரே ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தியது காண்போரை மனமுருக செய்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பாண்டியன்.